वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह अम्मा बअद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவி ஹாஜர் பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை குறித்து நாம் நேற்று வரை கேட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் மனைவியாக சாரா அவர்கள் வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள். அவ்விருவரும் இந்த இறை மறுப்பாளர்களுடைய இம்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் நாடு துறந்து பயணிக்கின்றார்கள். வழியில் ஒரு இடத்தில் தங்க நேரிடுகிறது. அந்த ஊரினுடைய அரசன் சாராவை அடைவதற்கு முயற்சிக்கிறான். அதில் தோற்று போய் இறுதியில் சாராவுக்கு பணிவிடை செய்வதற்காக ஹாஜர் என்கிற பெண்ணை வழங்குகின்றார். இந்த ஹாஜரை அழைத்து கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சாரா திரும்பி வந்ததற்கு பிறகு நடந்தவற்றை கூறினார்கள். அன்றிலிருந்து ஹாஜரும் சாராவும் இப்ராஹிமாக அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். சாராவோடு இருக்கிற காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஹாஜர் வந்ததற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் என்கிற குழந்தை. அந்த குழந்தையும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயதான காலத்தில் தான் அந்த குழந்தையும் கிடைத்தது என்பதை நாம் கேட்டிருக்கிறோம். எப்படி வயதான காலத்தில் எனக்கு குழந்தை கிடைக்கும் என்று இப்ராஹிம் நபி கேட்கிற போது, அப்படித்தான், அல்லாஹ்வுடைய அருளில் சந்தேகம் கொள்ள வேண்டாம், நிராசை அடைய வேண்டாம், அல்லாஹ் உமக்கு நற்செய்தி சொல்லி இருக்கிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் இஸ்மாயில் நபி பிறக்கின்றார்கள். இஸ்மாயில் நபி பிறந்ததற்கு பிறகு பால்குடி மாறாத அந்த பருவத்தில் இஸ்மாயிலையும் ஹாஜரையும் அவர்கள் பாலைவன பெருவழியில் மக்காவில் தன்னந்தனியாக விட்டுவிட்டு போகின்றார். அங்கு நடந்தவைகளை நாம் கேட்டிருக்கிறோம். இப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரியவராக வளர்ந்து அவரும் திருமணம் முடித்து குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது வரை நாம் கேட்டுவிட்டோம். அடுத்து இஸ்ஹாக் என்கிற இறை தூதரை பற்றி இந்த தொடரில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யார்? அவரும் இப்ராஹிம் நபியினுடைய மகன்தான். இன்னொரு மகன் பஷர்னாஹு பிஇஸ்ஹாக் நபியம் மினஸ் சாலிஹீன். நாம் இப்ராஹிமுக்கு நல்லடியாராக நபியாக இஸ்ஹாக்கை நாம் முன்னறிவிப்பு செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிமுக்கு நல்லடியாராக நபியாக நாம் முன்னறிவிப்பு செய்தோம். பாரக்னா அலைஹி வஅலா இஸ்ஹாக், பாரக்னா அலைஹி, இப்ராஹிம் மீது நாம் பரக்கத்து செய்தோம். வஅலா இஸ்ஹாக், இஸ்ஹாக் மீதும் நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம். இப்ராஹிம் மீது பரக்கத் செய்ததைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே என்ன செய்றாங்க, சொல்லி தர்றாங்க. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வே, இந்த முஹம்மது மீது நீ பரக்கத் செய், முஹம்மதுடைய குடும்பத்தார் மீது நீ பரக்கத் செய். எப்படி? இப்ராஹிம் மீதும் இப்ராஹிமுடைய குடும்பத்தார் மீதும் பரக்கத் செய்ததை போன்று இந்த முகமது மீதும் முகமதுடைய குடும்பத்தார் மீதும் பரக்கத் செய் அப்படின்னு சொல்லி
நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு அத்தியாயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்ட்ட கேட்குறோம். ஏன்னா அல்லாஹ் இப்ராஹிம் மீது பரக்க செய்திருக்கிறான். இப்ராஹிம் மீது அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், பாரக்கனா அலைஹி, இப்ராஹிம் மீது அல்லாஹ் பரக்க செய்திருக்கிறான். வஅலா இஸ்ஹாக், இஸ்ஹாக்கின் மீதும் அல்லாஹ் பரக்க செய்திருக்கிறான். வமின் துர்ரியத்திஹிமா, இவ்விருவருடைய சந்ததியினர்கள் மீதும் நாம் பரக்க செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம், இஸ்ஹாக் இந்த இருவருடைய சந்ததி மீது நாம் பரக்க செய்திருக்கிறோம் என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான். அடுத்து இப்ராஹிம் மீதும் இஸ்ஹாக்கின் மீதும் அல்லாஹ் பரக்க செய்துவிட்டு அவர்களுடைய சந்ததியின் மீதும் அல்லாஹ் பரக்க செய்தாக என்ன செய்கிறான் சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்தாற்போல் நாதைனா ஐயா இப்ராஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாரக்கனா அலைஹி வஅலா இஸ்ஹாக், இப்ராஹிம் மீதும் இஸ்ஹாக்கின் மீதும் அவர்களுடைய சந்ததியின் மீதும் நாம் பரக்க செய்திருக்கிறோம். வமின் துர்ரியத்திஹிமா முஹ்சினுன் வ ஸாலிமுன் லினஃப்ஸிஹி முபீன், இந்த ரெண்டு பேருடைய சந்ததிகளில் நல்லவரும் இருக்கின்றார்கள், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்யக்கூடியவரும் இருக்கின்றார்கள், கெட்டவங்களும் இருக்கிறாங்க. யார்? இப்ராஹிம் இஸ்ஹாக்குடைய சந்ததியில் நல்லவர்களும் இருந்திருக்கிறார்கள், கெட்டவங்களும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 37ஆம் அத்தியாயம் 113ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். 11வது அத்தியாயம் 69ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹிம் பில் புஷரா, நம்முடைய தூதுவர்கள் மலக்குமார்கள் நற்செய்தியோடு இப்ராஹிம் இடத்தில் என்ன செய்தார்கள், வந்தார்கள். காலு சலாமா, அவங்க என்ன செய்தாங்க, சலாம் சொன்னாங்க. இது முதல்ல இஸ்மாயில் நபிக்கு இதே தான் நடந்துச்சு. இப்ராஹிம் நபி கிட்ட வந்து இந்த மலக்குமார்கள் வந்து என்ன செய்தாங்க, சலாம் சொன்னாங்க. அப்ப அவரு இப்ராஹிம் நபி என்ன செய்தாரு, பயந்துட்டார். என்னடா இவ யாரா, லா தௌஜல், நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா நாங்க உங்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறோம், உங்களுக்கு ஒரு குழந்தை என்ன நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம், நீங்க பயப்படாதீங்க அப்படி சொல்லி என்ன செய்தாங்க, அந்த வந்த மலக்கள் என்ன செய்தாங்க சொன்னாங்க. இங்கேயும் அதே மாதிரி இஸ்ஹாக் தான் என்ன செய்றாங்க, வாராங்க. வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹிம் பில் புஷ்ரா, இப்ராஹிம் இடத்தில் நம்முடைய தூதுவர்கள் என்ன செய்தாங்க, நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். காலு சலாமா, அவர்கள் என்ன செய்தாங்க, இப்ராஹிம் வந்து சலாம், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். கால சலாம், அதுக்கு பதில் சலாம் என்ன செய்தாங்க, இப்ராஹிம் நபி என்ன செய்தாங்க, உங்களுக்கும் சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு பதில் சலாம் சொன்னாங்க. ஃபமா லபிஸ அன் ஜாஅ பிஇஜ்லின் ஹனீஃப், கொஞ்சம் கூட பதில் சொல்லி தாமதிக்காம நேர இப்ராஹிம் நபி போய் என்ன செய்றாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை நல்ல பொறிச்சு கொண்டு வந்து, ஏன்னா வந்தவங்க விருந்தாளி, வந்தவங்க ஒரு குழு மலக்குகள்ல ஒரு குழு வந்து என்ன செய்றாங்க, சலாம் சொல்லி இதுக்கு பதில் சலாம் சொன்னார் இப்ராஹிமும். வந்ததோட விருந்தாளிகளை கவனிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை பொறிச்சு அவங்களுக்கு கொண்டு வந்து என்ன செய்றாங்க, வைக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வைக்கிறாங்க. வைத்ததற்கு பிறகு ஃபலம்மா ரஆ ஐதியஹும் லா தஸிலு இலைஹி நக்கிரஹும், அவர்களுடைய கை அந்த பொரித்த இறைச்சியை நோக்கி செல்லாததை கண்ட இப்ராஹிம், அவங்க யாரும் என்ன செய்யல, கையை வச்சு சாப்பிடல. தட்டுல இறைச்சி வந்தாச்சு, என்ன ஃபஹம் வந்தாச்சு, ஷவர்மா வந்தாச்சு, வந்தா திரும்பி பார்க்கறதுக்கு முன்னால என்ன செய்யணும், நம்ம அண்ணா இருந்தா அள்ளி உள்ள தள்ளிடும். ஆனா அவங்க என்ன செய்றாங்க, அப்படியே உட்கார்ந்துருக்காங்க, கிட்டே கையை கொண்டு போகல. ஃபலம்மா லா தஸிலு இலைஹி நக்கிரஹும் ஃபலம்மா ரஆ ஐதியஹும் லா தஸிலு இலைஹி நக்கிரஹும் வஅவ்ஜஸ மின்ஹும் ஹீஃபதன், அப்ப அவர்களிடமிருந்து இப்ராஹிம் ஒரு அச்சத்தை உணர்ந்தார். என்னடா இது, விருந்தாளி வந்தாங்க, வந்தவங்களை கவனிக்கிறோம், சாப்பாடு வச்சிருக்கிறோம், சாப்பிடாம இருக்கிறாங்களே, என்னடா இது, யாரா இருக்குமோ, வேற ஆட்களா இருக்குமோ. முதல்ல வேற மாதிரி பயந்தாங்க, இப்ப வேற மாதிரி இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. இஸ்மாயில் நற்செய்தி சொல்ல வரும்போதும் ஒரு பயம், அப்போ என்ன செய்றாங்க, வேற மாதிரி என்ன செய்றாங்க, யாரு புதுசா வந்தாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, பயந்தாங்க. இப்போ வந்தவங்கள என்ன வரவேற்று சலாம் அலைக்கும் வலைக்கும் சலாம் எல்லாம் சொல்லியாச்சு, சொன்னதோடு அவங்கள வந்து என்ன உபசரிக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆனா அவங்க என்ன இப்படி உட்கார்ந்துருக்காங்க, இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இப்ராஹிம் நபிக்கு பயம் வந்துருச்சு. காலு, அப்போ வந்த விருந்தாளிகள் சொன்னாங்க, லா தகஃப், இப்ராஹிம் பயப்படாதே,
இன்னா உருசில்னா இலா கௌமி லூத், நாங்க உன்னை வந்து சாப்பிட்டு போறதுக்கு அப்படி வரல, இந்த லூத்து சமூகம் இருக்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டித்தான் நாங்க என்ன செய்திருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். வந்த வழியில உங்களையும் பார்த்துட்டு ஒரு நற்செய்தியை சொல்லிட்டு போகணும் என்பதற்காக வேண்டி தான் இங்க வந்தோம். என்ன நற்செய்தி? அதான் இஸ்ஹாக் என்கிற ஒரு குழந்தை என்ன உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அறிவிச்சிருக்கிறான், அதை சொல்றதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, சொன்னாங்க. இப்போ இப்படி வந்த விருந்தாளிகள் இப்ராஹிம் நபிகிட்ட இப்படி பேசிட்டு இருக்கும்போது, இப்ராஹிம் நபியும் அவங்கள உபசரிச்சு கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது, வம்ரஅத்துஹு காயிமத்துன், இப்ராஹிம் நபியுடைய மனைவி சாரா, ஏன்னா அங்க தனியா அவங்க விட்டாச்சு, யார இஸ்மாயிலையும் ஹாஜரையும் அங்க விட்டாச்சு. அங்க ஹாஜர் இறந்து போயாச்சு. இஸ்மாயில அவரு கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு அவர் நினைச்சாரு மக்காவில் இருக்கிறார். எங்க இருக்காரு? மக்காவில் இருக்கிறார். இது எங்க நடக்குது? இது பலஸ்தீன்ல நடக்குது. இது எங்க நடக்குது? பலஸ்தீன்ல நடக்குது. ஏன்னா சாரா இப்ராஹிம் எல்லாமே அங்க இருந்தவங்க தான். அங்க இருந்தவங்கள தான் என்ன, அங்க இருந்து கிடைத்த ஒரு அன்பளிப்பாக கிடைத்த ஹாஜரை தன்னோடு வைத்திருந்தார். வைத்து குழந்தை பிறந்த உடனே நேரம் கொண்டு போய் குழந்தையும் தாயை கொண்டு போய் அவனு விட்டார். விட்டுட்டு திரும்ப பலஸ்தீனுக்கு திரும்பிட்டார். அப்போ சாராவோடு தான் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற போதுதான் இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் மலக்குகள் சொல்றாங்க, வராங்க, ஸலாம் அலைக்கும் சொல்றாங்க, அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, விருந்த வைக்கிறாரு, கையை அவங்க என்ன செய்யல, அதுல வைக்கல, பயப்படுறாரு. அப்போ இல்ல இல்ல நீ ஒன்றும் பயப்படாத, நாங்க உனக்கு எதிராக எதுவும் வரல அப்படி சொல்லி இப்ராஹிமை தேர்த்துகிறார்கள். நாங்க வந்தது வேற நோக்கம், லூத்துடைய சமூகத்தை உண்டு இல்லைன்னு பார்த்து வரணும்னு சொல்லி அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன அந்த மலக்குகள் சொன்னாங்க. இத வம்ரஅத்துஹு காயிமத்துன், இப்ராஹிமுடைய மனைவி சாரா என்ன செய்றாங்க, நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உரையாடலை நின்று கேட்டு, அவன் வீட்டில் இருப்பாங்க, அவன் மனைவி தானே, கணவன்கிட்ட தானே விருந்தாளி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? இதுக்கு பல கருத்துக்கள் சொல்றாங்க. உடனே சிரித்தார்கள். ஏன் சிரித்தாங்க அப்படின்னா, எதற்காக சிரித்தாங்கன்னு தெரியல. முன்னால் நடந்ததை வைத்து பார்த்தால், நாங்க உங்களை அச்சுறுத்துறதுக்காக வரல, வேற இடத்துக்கு போறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொன்னதுனால சாரா சிரித்தார்களா, இல்ல பின்னால சொல்ல போறதை வைத்துக் கொண்டு சாரா சிரித்தார்களா என்று தெரியவில்லை. என்ன சொல்ல போறாங்க? இப்போ அந்த சாரா என்கிற அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு நற்செய்தியை அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் சொன்னோம், அவளுக்கு இசாக் என்கிற ஒரு குழந்தை பிறக்கும் என்று நாங்கள் சொன்னோம். மேல இப்ராஹிம் நபியை பார்த்துத்தான் உங்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்தோம் என்று மேல சொன்னாங்க. ஆஜிர் மூலமாக உங்களுக்கு இஸ்மாயில் கிடைக்கும் அப்படிங்கிற நற்செய்தி என்ன செய்யல, சொல்லல. இப்ராஹிம் நபியை பார்த்து சொன்னாங்க. இங்க இப்ராஹிம் நபியை பார்த்து சொல்லிட்டு ஹாஜருக்கும் என்ன ஒரு, அதாவது சாராவுக்கும் ஒரு நற்செய்தி சொன்னாங்க. அடிஷனலா என்ன செய்றாங்க, சேர்த்து சொல்றாங்க. சாராவுக்கு என்ன, இசாக்குங்கிற குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. பஷர்னாஹ பிஇஸ்ஹாக் வ மின் வராஇ இஸ்ஹாக யாக்கூப். இஸ்ஹாக் மட்டும் சாராவுக்கு பிறக்க போறது இல்ல, இந்த இஸ்ஹாக்குக்கு அடுத்த பிள்ளையாக யாக்கூபும் பிறப்பாரு அப்படிங்கிறதை சேர்த்து, அப்போ சாராவுக்கு பேரனும் பிறப்பாங்கிறதை சேர்த்தே என்ன அந்த விருந்தாளிகள் மலக்கள் வந்து இப்ராஹிம் நபிட்ட வந்து என்ன செய்றாங்க, இன்னார் செய்தி சொல்றாங்க. அப்போ அந்த சாரா என்கிற இப்ராஹிம் நபியுடைய மனைவி அவங்க கேட்கிறாங்க, காலத் யா வைலதா அலிது வ அன அஜூஸ், ஐயையோ எனக்கு வந்த கை சேதமே, நானா குழந்தை பெறுவேன், அன அஜூஸ் நான் கிளவியாவில் இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, சொல்றாங்க. வஹாதா பாலி ஷைഖா, நான் தான் கிழவி மட்டும் இல்லை, என்ன இருக்காரா இவர் என் வீட்டுக்காரரு, இவரும் கிழவன் தான், இவரும் என்ன கிழவன் தான், அப்ப எப்படி எனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு அந்த சாரா என்ன செய்றாங்க, சொன்னாங்க. இன்னஹாதா ஷைஉன் அஜீப், ரொம்ப ஆச்சரியமா இருக்காது. ஏன், உண்மையில ஆச்சரியம் தானே, இவ்வளவு தள்ளாத வயல 2 பேர் இருக்கும்போது குழந்தை பிறக்கணும்னு வந்து சொன்னா அது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தானே. அப்போ ஷைஉன் அஜீப், இது ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்று என்ன செய்றாங்க, சொன்னாங்க. யாரு, சாரா சொன்னாங்க. அப்போ காலு, அந்த வந்த விருந்தாளிகள் மலக்குகள் சொன்னாங்க, அதாஜபீன மின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து நீங்கள் ஆச்சரியம் அடைகின்றீர்களா,
அல்லாவுடைய உத்தரவு வந்து விட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஊனா ஆண் ஆயிரம், ஆனா ஊன் ஆயிரம், எல்லாம் சரியா போயிருமே. குன் ஃபயக்கூன். இதா அராதல்லாஹு ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயக்கூன். அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டால் குன் என்று சொன்னால் ஃபயக்கூன், அது நடந்து விடும். அவ்வளவுதானே. இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது என்று அந்த விருந்தாளிகள் என்ன சாராவை பார்த்து சொன்னார்கள். ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அலைக்கும், உங்கள் மீது நிச்சயமாக இருக்கிறது. அஹ்லல் பைத், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்களே, உங்கள் மீது இருக்கிறது. இன்னஹு ஹமீதும் மஜீத், அல்லாஹ் புகழுக்குரியவன் மேன்மைக்குரியவன் என்று வந்த விருந்தாளிகள் என்ன செய்றாங்க? பதில் சொல்றாங்க. அப்போ சாராவும் தள்ளாத வயலில் இருக்கிற போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் தள்ளாத வயலில் இருக்கிற போது, அவங்க லூத்து சமூகம் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. மனித சமுதாயத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு தவறை யாரும் செய்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தவறை ஆணோடு குடும்பம் நடத்துகிற இப்போ ஒரு ஃபேஷனாக இருக்குதா இல்லையா? ஏன்னா எல்ஜிபிடி, இந்த ஒரு கொடூரமான ஒரு செயல் அன்றைக்கு லூத்து சமுதாயத்தில் இருந்தது. அதை எதிர்த்து எவ்வளவோ லூத்து என்ன செய்தாரு? பிரச்சாரம் பண்ணி பார்த்தாரு. ஒன்றும் நடக்கல. லூத்து நம்பிட்ட இதே குழு போகுது. இப்ராஹிமை முடிச்சுட்டு அப்புறம் மனுஷராங்க போறாங்க, அது தனி விஷயம். இதே இந்த மலக்கள் குழுவாக லூத்து நபிட்ட போறாங்க. எப்படி போறாங்க? நல்ல பார்க்க விடலை பையன்கள் தோற்றத்துல நினைச்சாங்க போறாங்க. போன உடனே மொத்தமா அவங்க திரண்டாங்க. யாரு? லூத்துடைய சமூகம். நமக்கு புதுசா வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லி அவரு தலையில அடிச்சுட்டாரு. சண்டாள பாவிடா, என் பொம்பளை பிள்ளைங்க இருக்குடா, என் பெண் குழந்தைகளை நீங்கள் திருமணம் பண்ணி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று எவ்வளவு சொல்லி பாருங்க. முடியாது, விடாது, நீ விடு லூத்து, நீ விடு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே புரட்டா. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. யார? லூத்தை பார்த்து. நீயும் உன்னை ஏற்றுக்கொண்டவர்களும் உன் வீட்டுக்காரியை விட்டுட்டு, யார? லூத்தும் உன் வீட்டுக்காரியை விட்டுட்டு, ஏன்னா அவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, லூத்து நபி ஏற்றுக்கொள்ளவில்லை, அவளே விட்டு விட்டு யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பினார்களோ அவர்களை அழைத்து கொண்டு திரும்பி பார்க்காமல் போய்கொண்டே இரு, மற்றதை நாங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த விருந்தாக என்ன செய்றாங்க? சொல்றாங்க. காலையில பார்த்தா எல்லாரும் என்ன, மரம் பெரும் புயல் அடித்தால் எப்படி வீழ்ந்து கிடக்குமோ அது மாதிரி எல்லாரும் என்ன செய்தாங்க? செத்து கிடந்தார்கள் என்று என்ன இதனுடைய தொடரிலே வருது. இப்போ லூத்து அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக வந்த இந்த குழு இப்ராஹிம் நபியை சந்தித்து இப்ராஹிம் நபி கிட்ட என்ன செய்றாங்க? நற்செய்தி சொல்றாங்க. உங்களுக்கு இசாக் என்கிற ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த அம்மாவுக்கும் இசாக் என்கிற குழந்தை இருக்குது, இசாவுக்கு பிறகு யாக்கூப் என்கிற குழந்தையும் வர இருக்கிறது என்று நற்செய்தி, இனி நடக்கக்கூடியதை சேர்த்து என்ன நற்செய்தியாக அந்த மலக்கள் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. ஃபலம்மா அத்தஸலஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ் வஹபனா லஹு இஸ்ஹாக். இது எல்லாமே எப்போ நடக்குது? நம்ம முதல்ல சொன்னோம். அதாவது இப்ராஹிம் நபி தன்னுடைய தகப்பனோடு எதிர்த்து போராடி, அந்த சமூகத்தோடு எதிர்த்து போராடி, கடைசியில் அவங்களே இவருக்கு சதியை ஏற்படுத்தி என்ன தீயில தூக்கி போட்டு எரித்து பொசுக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் அதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றியதற்கு பிறகு அதை விட்டு அவர் என்ன செய்றாரு? புறப்பட்டு வர்றாரு. அதுக்கு பிறகுதான் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இஸ்மாயில், இஸ்ஹாக் என்கிற இந்த குழந்தைகளை அல்லாஹ் என்ன செய்கிறான்? வாக்களிக்கிறான். வஹபனா லஹும் மின் ரஹ்மத்தினா வஜஅல்னா லஹும் லிசான சித்கின் அலியா. நாம் அவருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்முடைய அருளிலிருந்து நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம்? அன்பளிப்பு செய்தோம். வஜஅல்னா லஹும் லிசான சித்கின் அலியா. அவர்களுக்கு உண்மையான அந்த உண்மையை சொல்லக்கூடிய நாவை அவர்களுக்கு வழங்கி உயர்ந்த அந்தஸ்தில் அவர்களை நாம் என்ன செய்தோம்? ஆக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 19 அத்தியாயம் 50வது வசனத்துல சொல்லி முடிக்கிறான். அப்போ சாராவுக்கு தான் இஸ்ஹாக் என்கிற இறை தூதர் என்ன செய்றாங்க? நீண்ட நாட்களுக்கு பிறகு தள்ளாத வயதில் என்ன செய்றாங்க? இஸ்ஹாக் என்ன செய்றாங்க? பிறக்கிறாங்க. சாராவும் இஸ்ஹாக்கும் இப்ராஹிமும் எல்லாமே வாழ்ந்த இடம் எது என்று சொன்னால் பலஸ்தீன் என்கிற இடத்தில் தான் என்ன செய்றாங்க? வாழ்றாங்க. அதனால தான் நான் முதல்ல சொன்ன அந்த ஹதீஸில் அபூ ஹுரைரா அவங்க சொன்னதாக ஒரு வார்த்தை நான் சொன்னேன். யா பனி மாவுஸ்ஸமா, அதாவது வான்மலை பிரதேச மக்களே, இவங்க தான் உங்களுடைய தாயின்னு சொல்லி யாரை பார்த்து சொன்னாங்க? ஹாஜரை பார்த்து சொன்னாங்க. அப்ப இஸ்மாயில் நபி அரபு தேசத்தினுடைய அரபு வம்சாவளியை சார்ந்த மக்களுக்கெல்லாம் அவர் தான் என்ன? ஹாஜர் தான் தாய், இஸ்மாயில் தான் என்ன? தகப்பன். நபிகளை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயிலுடைய பரம்பரையில் தான் என்ன செய்றாங்க? வர்றாங்க. இஸ்மாயில்ல போய் என்ன செய்ய அவங்களுடைய பரம்பரை முடியும்.
அப்படியே இஸ்மாயில்ட்ட இருந்து இப்ராஹிம்கிட்ட போயிடும். சரிங்களா? இந்த பக்கம் இப்ராஹிம்கிட்ட இருந்து இசாக்கு, இசாக்கிட்ட இருந்து யாக்கூபு, யாக்கூப்கிட்ட இருந்து யூசுபு, இது இந்த பக்கமா என்ன செய்யும், ஒரு ரூட்டு அது தனியா போகும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய், அதாவது தாய் என்று சொன்னால் இப்ராஹிமுடைய தாய், இப்ராஹிமுடைய மனைவியாக, நபிக்கு தாயாக, இஸ்மாயிலுக்கு தாயாக இருந்தது என்பது ஹாஜர் என்பவங்க தான். அவங்க தான் என்ன நபிக்கு தாய் என்ன சொன்னாங்க அந்த இடத்துல, அந்த ஹதீஸை சொல்லக்கூடிய இடத்துல அபூ ஹுரைரா அவர்கள் சொல்றாங்க, மாவு சமா, அதாவது வான்மலை பிரதேச மக்களே இவங்க தான் உங்களுடைய தாயின்னு சொல்லி அங்கே ஏன் வந்து ஒரு புள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, இசாக்கும் சாராவும் நம் அரபு தேசத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் அல்ல, அரபு நாட்டில் இருக்கின்றவர்களுக்கு தாய் கிடையாது. இவங்க தான் என்ன நமக்கு தாய், இவங்க பரம்பரையில தான் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறாங்க என்கிறத அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.